கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த பணப்பாளையம், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்திருக்கின்றன. ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கியிருக்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அவர்களுக்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. 48 மணி நேரத்திற்கு பல்வேறு இடங்கள்ல மழை பெய்யும் என. அந்த வகையில கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை மற்றும் அதன் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டியூர், பணப்பாளையம், புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை விவசாயம் செய்யப்பட்டிருந்தது. நேற்று இரவு பெய்த அந்த காரமடை பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளியங்காடு, கண்டியூர் சாலை, வேம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் அழைத்த கனமழை காரணமாக 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்திருக்கிறது. இதனால் சுமார் ஒரு விவசாயிக்கு 8 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு வாழை மரத்திற்கும் 200 முதல் 250 ரூபாய் வரை செலவு செய்து அனைத்தும் குலைத்தள்ளி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில இந்த கனமழையின் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருப்பது விவசாயிகள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். சார், பணப்பாளையம் புதூருங்க. சொல்லுங்க சார், இது கெம்மரமலை பஞ்சாயத்துங்க சார். பணப்பாளையம் புதூருங்க. பார்த்தீங்களா, நேற்று காற்று மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் பக்கமாக முறிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா அறுவடைக்கு வர சீசனுங்க சார். இப்போ பார்த்தீங்களா ஒரு 8 லட்ச ரூபா விவசாயிகளுக்கு இழப்பீடாக இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒன்று விவசாயிகளுக்கு நல்லது பண்ணிங்களன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார்.